அடுத்ததா வாய்ப்பாடு பார்க்கலாம்ப்பா. வாய்ப்பாடு எப்படி பார்க்குறது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம நேர் நிறைன்னு பிரித்தோம் இல்லையா? அதாவது நேர்னா என்ன, நிறைனா எப்படி பிரிக்குதுன்னு பார்த்தோம். அந்த பிரித்ததுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்பாடை நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு இது தெரியும், இருந்தாலும் நான் ரீட் பண்ணி விட்டுறேன். இப்போ நேர் நேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தேமா, நிறை நேர் அப்படின்னா புளிமா, நேர் நிறை அப்படின்னா கூவிலம், நிறை நிறை அப்படின்னா கருவிலம். இதை எப்படி கரெக்டாக போடுறது அப்படின்றது சிம்பிள் ட்ரிக்ஸ் என்னென்னா, இந்த தேமா புளிமா கௌவிலம் கருவிலம் இருக்குல்ல, இதையே பிரிச்சுருங்க. பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தே மா, தேன்றது ஒரு நெடில், ஒரு நெடிலும் ஒரு நெடில், ரெண்டு நெடிலும் வராது. நம்ம இலக்கணம் பார்த்தோம் இல்லையா? இரு நெடில் எங்கேயாவது பார்த்தோமா? இல்லை. அதனால் இரு குரில் தான் பார்த்துருக்கோமே தவிர இரு நெடில்னு பார்க்கல. அப்போது நெடில் ரெண்டு நெடில் வந்துச்சுன்னா தனியாக தான் பிரிக்கணும். சரியாப்பா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் இங்கே என்ன கவனிக்கணும்னா, ஃபஸ்ட்டு குரில் வரும், அடுத்து தான் நெடில் வரும். ஃபஸ்ட்டு நெடில் வந்து அடுத்து குரில் வந்துச்சுன்னா அதை ரெண்டையும் ஒரு குரில் ஒரு நெடில், ஒரு நெடில் ஒரு குரில் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கக்கூடாது. அது இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே பிரிச்சாச்சா? அப்போ ஒரு நெடில் இருக்குது, இங்கே ஒரு நெடில், அப்போ நேர் நேர். ஒருன்னு வந்துச்சுன்னா ஒன்றுன்னு வந்துச்சுன்னா நேர் நேர். ரெண்டாவது வந்து புலி, இரு கூறில் வந்திருக்கு, அப்போ இரு கூறில்னா நிறை, மா ஒரு நேர், ஒரு நெடில், அப்போ நேர். இங்கே பாருங்கள், இங்கே தான் அந்த நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அது வரும். கூ அப்படின்றது நெடில் இல்லையா? அப்போ நெடில் முன்னாடி வந்திருக்கு, இங்கே வி அப்படின்றது குரில், குரில் வந்து பின்னாடி வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணக்கூடாது? குரில் ஃபஸ்ட்டு, நெடில் நெடில் ஃபஸ்ட்டு, குரில் ரெண்டாவது அப்படின்ற போது இங்கே வந்து கோடு போட்டக்கூடாது. எப்பயுமே குரில் தான் முதல்ல வரணும், நெடில் தான் ரெண்டாவது வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் இரு அப்படின்றது மாதிரி நிறையாக பிரிக்க முடியும். அப்படி இல்லை, நெடில் தான் முன்னாடி வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கண்ணை மூடிட்டு நேர் அப்படின்னு சொல்லி போட்டுருணும். சரியாப்பா? அப்போ கு அப்படின்றது நேர், வீழா இம், வீழா அப்படின்றது என்னது? வீழா இரு குரில், அப்போ என்ன வரும்? நிறை. அடுத்து கரு இரு குரில் நிறை, வீழா இம் என்னது? நிறை. வந்துருச்சா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இதை பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இப்போ நேர் நேன்னு ஈரசி சீரம் வந்துருச்சு. இதுலேயே மூணாவதாக ஒன்று வந்தது, மூணாவதாக பெண்டிங் இருக்குது, இதை பிரிச்சுட்டும் இன்னும் எழுத்து இருக்குது அப்படின்னா அது எப்படி பிரிக்கிறேன்னா, அதைத்தான் நம்ம என்னென்னு பிரிக்கிறோம்? காய்ச்சீர்னு பிரிக்கிறோம். சரியா? இந்த காய்ச்சீரை எப்படி காய்ச்சீராகவும் கனிச்சீராகவும் பிரிப்போம். சரியா? இதில் இந்த காய்ச்சீரை எப்படி பிரிக்கிறதுனா, இந்த நேர் நேர் தேமான்னு வருதா, இந்த நேர் நேருக்கு அப்புறம் தேமாக்கு பக்கத்தில் நேர் அப்படின்ற மாதிரி பிரித்தோன்னா அங்கே காய் வரும். அதாவது தேமா புளிமா கூவிலம் கருவிலம்னு பிரிச்சிடும் இல்லையா? பிரித்ததுக்கப்புறம் திருப்பியும் அந்த இடத்துல நேர் 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 நேர்னு மூணாவது சீர் வந்துச்சுன்னா அது வந்து என்னது? தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் கருவிலங்காய்ன்னு சொல்லி நம்ம போட்டுறோம். இதுவே நேர் வர்றதுக்கு பதிலாக இந்த இடத்துல நிறை அப்படின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணணும்? தேமாங்கனி. என்ன பண்ணணும்? தேமாங்கனி. சரியா? இதே மாதிரி நிறை வந்து இந்த இடத்துல எல்லாத்துலேயும் வந்துச்சுன்னா நம்ம என்ன போடணும்? தேமாங்கனி புளிமாங்கனி கூவிலங்கனி கருவிலங்கனின்னு சொல்லி போட்டு பிரிச்சிடணும். சரியா? அவ்வளோதான்ப்பா அழகீட்டு வாய்ப்பாடு. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? அடுத்தது இனி வந்து ஃபஸ்ட்டு வந்து நேர் பார்த்தாச்சு, நிறை எப்படி பிரிக்கிறது பார்த்தாச்சு, அதுக்கு அழகீட்டு வாய்ப்பாடும் பார்த்தாச்சு. இனி மூணாவது என்ன பார்க்கணும்? அந்த லாஸ்ட்டு ஏழாவது அசைச்சீர். அதாவது நம்ம இந்த ஒரு திருக்குறளில் மொத்தம் 7 சீர் இருக்குமா? மேலே 4 சீரும் கீழே 3 சீரும். அந்த லாஸ்ட்டு வந்து இந்த கண் படும் விடல் இந்த மாதிரி முடியும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோ போட்டு விட்றேன். ஓகேவா?